ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியினாலேயும் சுகத்தினாலேயும் ஆசீர்வாதத்தினாலேயும் தைரியத்தினாலும் நிரப்பப்படுவீர்களாக. 139ஆம் சங்கீதம் ஒரு அழகான சங்கீதம். அதாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், சகலத்தையும் காண்கிறவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. 7ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் விசுவாசியா அவிசுவாசியான்றதெல்லாம் வேற விஷயம். நீ யாரா இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக யாரும் எங்கேயும் ஓட முடியாது என்று கேட்டா, நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனால் அங்கேயும் உமது வலது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு எங்கேயும் போகணும்னு சொன்னா முடியாது. எங்க போனாலும் அவர் கரம் நமக்கு பின்னால வந்து பிடிக்கும். மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. சில சமயங்களில் நம்ம இருட்டிலே போக வேண்டியதா இருக்கலாம், சில சமயத்தில் வெளிச்சத்துல போக வேண்டியிருக்கலாம். ஆனா நம்ம இருட்டுல போனாலும் சரி, வெளிச்சத்துல போனாலும் சரி, அவருக்கு அந்த இருட்டும் வெளிச்சமும் ஒண்ணுமா தான். ஆகையினாலதான் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு சின்ன ரைட் அப் எல்லாருக்கும் எழுதி அனுப்பினேன். விசேஷமாய் ஒருவருக்கு நான் எழுதி அனுப்பினேன். என்னென்று கேட்டால், இஃப் யூ cannot fly, then let us run. If we cannot run, then walk. If we cannot walk, then crawl. But whatever we do, we have to keep மூவிங் ஃபார்வர்ட். அதாவது நம்மால் பறக்க முடியாவிட்டால் ஓடுவோம், ஓட முடியவில்லை என்றால் நடப்போம், நடக்கவும் முடியவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து போவோம். எப்படி ஆனாலும் முன்னேறி கொண்டே இருப்போம். அது மலையானாலும் சரி, பள்ளத்தாக்கானாலும் சரி. ஏனென்று கேட்டால் சில சமயத்தில் அவர் கர்த்தர் நம்மை மலையின் அனுபவத்துக்கு நடத்துவார். மறுரூப மலைக்கு கொண்டு போய் மறுரூபமாய் ஒரு சந்தோஷ நிலை கொண்டு போவார். அப்போ அங்கே இருக்கும்போது சொல்ல தோணும், இங்கேயே இருந்துடலான்னு சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் அடுத்த முறை பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போவார். மலை ஏறதுக்கும் ரெடியா இருக்கணும், பள்ளத்தாக்கில் இறங்குறதுக்கும் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா எப்படி இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கோ மலையோ வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கணும். பறக்க முடியாட்டா ஓடு, ஓட முடியாட்டா நட, நடக்க முடியாட்டா தவழ்ந்து போ. ஆனா எப்படி ஆகிலும் முன்னேறி கொண்டே இருக்க தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி முடிய கரங்களை தருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா, நாங்கள் போகிற வழி நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் உட்கார்தலை எழுந்திருக்கிறதுல அறிந்திருக்கிறீர். ஆனால் நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதையில தைரியமாய் நடக்க, ஓட முடியாட்டா பறக்க முடியாட்டா ஓட கிருபை தாரும், ஓட முடியாட்டா நடக்க கிருபை தாரும், நடக்க முடியாட்டா தவழ கிருபை தாரும். எப்படியாகலும் முன்னேறி கொண்டே இருக்க கிருபை தாரும். உடைய ராஜ்யத்திற்கு எங்களையும் கேட்கிற அனைவரையும் ஆயத்தப்படுத்தும். உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். மறந்துட வேண்டாம், அவருக்கு இருளும் வெளிச்சமாயிருக்கும், அவருக்கு இருளும் பகலும் சரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again. Amen.